இன்னைக்கு நாம மதுரையில நம்ம மாரியம்மன் தெப்பக்குளம் பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பரான கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் முக்தீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்குள்ள அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். சாதாரண எல்லா சிவன் கோவில்லையும் வருஷத்துக்கு 1-2 நாள் கொஞ்ச நேரம் தான் சூரிய ஒளி சிவன் மேல படும். ஆனா இங்க மார்ச் மாசத்துல 12 நாளும் செப்டம்பர் மாசத்துல 12 நாளும் ஆக மொத்தம் 24 நாள் சூரியனே நேரா வந்து சிவனுக்கு பூஜை பண்றாரு. 2வது பாயிண்ட், சூரியனே இங்க டைரக்டா வந்து சிவனை கும்பிடுறதால இங்க நவகிரகங்களுக்கு தனியா சன்னதியே இல்ல. யானைக்கு சாப விமோசனம் கிடைச்ச இடம். இந்திரனோட வாகனமான ஐராவதம் யானைக்கு ஒரு சாபம் கிடைச்சிடும். அந்த சாபம் நீங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து சிவனை மனமுருக வேண்டிக்கிச்சு. சிவனும் மனமிறங்கி அதுக்கு முக்தி கொடுத்தாரு. அதனாலதான் இங்க இருக்கிற சாமிக்கு முக்தீஸ்வரர்னு பேரு. வீணை வாசிக்கிற தட்சிணாமூர்த்தி. நம்ம பொதுவா தட்சிணாமூர்த்தியாசின் முத்திரையோட பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு தூண்ல அவர் கையில வீணையோட காட்சி தர்றாரு. அதனால இவருக்கு வீணை தட்சிணாமூர்த்தின்னு பேரு. இவரை வேண்டிக்கிட்டா படிப்பு, பாட்டு, மியூசிக் எல்லாத்துலயும் நாம கெட்டிக்காரர் ஆகிடலாம். முன்னோர்களுக்கான வேண்டுதல். உங்க வீட்டுல இறந்தவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இங்க ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை இருக்கு. இங்க இருக்கிற வில்வ மரத்தடி விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டா அவங்க ஆத்மா சாந்தி அடையும்னு ஒரு பெரிய நம்பிக்கை. வித்தியாசமான கோபுரம். கோவில் தெப்பக்குளத்தோட கரையில இருக்கு. ஆனா தெப்பக்குளத்துக்கு நடுவுல இருக்கிற மண்டபத்தோட கோபுரம் தான் இந்த கோவிலுக்கே கோபுரமா அமைஞ்சிருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ஒரே இடத்துல 2 தரிசனம். நீங்க ஒரே இடத்துல நின்னுகிட்டே சிவனையும் பார்க்கலாம், அம்பாளையும் பார்க்கலாம். அந்த மாதிரி கருவறையை டிசைன் பண்ணியிருக்காங்க. பக்தர்களுக்கு ரொம்ப நிறைவான ஒரு தரிசனமா இது இருக்கும். சூப்பரான சிற்பங்கள். இந்த கோவில்ல இருக்கிற தூண்ல செதுக்கி இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். நடராஜர், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர்னு பார்க்க கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கும். சித்தி விநாயகர். இங்க இருக்கிற விநாயகரோட பேரு சித்தி விநாயகர். நாம நினைச்ச காரியம் எல்லாம் சித்தி ஆகணும், அதாவது நடக்கணும்னா இவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டா போதும். கடைசியா நேர்த்தி கடன். நீங்க வேண்டிக்கிட்டது நடந்துடுச்சுன்னா சாமிக்கு நம்ம நன்றியை காட்டுறதுக்காக தொடர்ந்து 48 நாளைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறாங்க. ஸோ கதை, அதிசயம், அழகுன்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்த இந்த மதுரை முக்தீஸ்வரர் கோவிலுக்கு நீங்க மதுரை வந்தா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.